பெற்ற அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இம்மட்டுமாக எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்டினதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அற்புதங்களை நினைத்து நாம் அவரை துதிக்க போகிறோம். இயேசுவை எண்ணற்ற நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான தகப்பன் நீர் ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ இன்பமான காரியங்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நிறைவேற்றியிருக்கிறீரப்பா. உம்முடைய நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற அன்பை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பொழிந்திருக்கிறீர். யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா இருக்கிறது எழுதி நின்று ஒரு விஷயம் நம்முடைய ஆவியானவரை வரவேற்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நிச்சயமும் நாம் அவரை உயர்த்தி நாம் துதிக்க போகிறோம். அவர் நம்மேல் வைத்ததான அன்பு பாராட்டுக்குரியது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் ஆண்டவரை பாடும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தால் நிரம்ப ஆண்டவரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய நோக்கம் முழுவதும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யுப்பா. உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கினமே. ஆலயம் முழுவதும், ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால். மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, 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 இந்த நாளிலே இறங்கி வாருமே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல அவர் கிருபையை நினைத்து, கிருபையே நல்லவரே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, 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 கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்தினதுவும் கிருபை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி, எல்லா நேரத்திலும்
என்னை உருவாக்கின கிருபையே, 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 மாறாத மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத. ரெண்டு கரத்தை உயர்த்தி கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை நிச்சயமும் நடத்தினதாப்பா. எவ்வளவு நல்லவர் தகப்பனே. இந்த காலையில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்க போகிறோம். நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுங்க. எங்களுடைய எண்ணங்கள் முற்றிலும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் தான் எங்களை வழி நடத்துகிறது ஆண்டவரே. நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கும் தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று? ஆமென். இம்மட்டுமாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் 8வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பலன் அல்ல, அவருடைய கிருபை நம்மளை நிச்சயமும் நடத்தினதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இம்மட்டும் நடத்தினதான தகப்பன் இனியும் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் துதித்து பாடப்போகிறோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. Thank you Jesus. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அதனால் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஆண்டவர் ஆனந்தத்தை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார்? ஆமென். நல்லா சத்தமாய் பாடி அவரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை நிச்சயமும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இரு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. உன்னதர் மறைவில் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அவர் அடைக்கலம். நல்ல சத்தமாய் பாடி, அவர் நம்முடைய அடைக்கலமான தகப்பன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது
தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. வழிகளில் எல்லாம் காக்க, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேரின்பமே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம், நமக்கு அதிகாரம் தந்தவர். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும். விசுவாசமாய் அறிக்கையிட்டு அவர் நம்முடைய ஆபத்து நேரத்தில் பதில் தருகிறதான நல்ல தகப்பன். பதிலுண்டு என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்மோடு இருந்து விடுதலை தந்து உயர்த்துகிறவர். என்னை உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. நான் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி அவர் நம்மோடு இருக்கிறதான தகப்பன், நம்மளை நிச்சயமும் வழி நடத்துகிறவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க கிருபை தருகிறதான தகப்பன். ஆமென். இவ்வளவு நாள் நடத்தினதான நம்முடைய அருமையான நேசர், நமக்கு விடுதலை தந்து நமக்கு பதில் அளிக்கிறதான நல்ல தகப்பன். ஆமென். இந்த வெறும் இந்த வரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையாய் நடத்துகிறதா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார், பதில் அளிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை நம்மளை நிச்சயமும் நடத்துகிறார். அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறதான நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம்
இருந்து என்னோடு இருந்து நம்மை உயர்த்துபவர் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன் என் உயிர் பிரியும் வரை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இல்லை, ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நித்தமும் நடத்தியிருக்கிறார். ஆமென். இது ஒரு விசுவாசமான பாடல். எந்தெந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த பாட்டில் உள்ள வரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார், எப்படியெல்லாம் நடத்துவார் என்பதை நாம் அறிக்கையிட போகிறோம். ஆமென். எங்கே கடன் வாங்காத விடாதபடி நம்முடைய வேலையிலும் சரி தொழிலும் சரி எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உயர்த்தும்படியாக. காரணம், நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் வெற்றி சிறக்க பண்ணுகிறதான தகப்பன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று? இந்த பாடல் பாடும் பொழுது வெறும் பாட்டாக பாடாதபடி நல்ல அறிக்கையிட்டு நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடு. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுமே. எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும், நல்ல விசுவாசமாய் அறிக்கையிட்டு நிர்மூலமாய் போக பண்ணுகிறதான தகப்பன். என் பலன் ஆரோக்கியம் தெய்வம் தானே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தெய்வம் தானே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் வாழ்க்கை துணையும் எந்த சம்பத்தும் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகள்
வழிகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்ந்திடுவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்ந்திடுவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் மீண்டும் ஒரு விசை எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இந்த பாட்டை பாடுனீங்க? ஆமென். அவர் என்றைக்கும் நம்மளை நடத்துகிறதான தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. அதில் சொல்லுகிறதான முதல் வார்த்தை, தேசத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், குடும்பத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசை கண்களை மூடி அந்த வார்த்தையை மாத்திரம் அறிக்கையிட்டு, அப்பா நீர் என்னை ஆசீர்வாதமாக வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேளையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தேவன் நம்மளை நடத்துவார், வழி நடத்துவார், பலனை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நிச்சயமும் நடத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். அவரை நாம் உயர்த்தி நாம் பாட போகிறோம். வெற்றி கொடி பிடிச்சிடுவோம். வீரனை பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார், ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடி இந்த பாடலை நம்ம பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எந்த போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று வெற்றியை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடு. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம்.
வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. காரணம், ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் ஆளுகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையை கையில் வைத்துட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையை கை வைத்துட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்து. அப்படியே எழுந்து நின்று பாடுவோமா? ஓ வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 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 விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி மகிழ்வேன், தினம் ஆடி துதிப்பேன். நான் பாடி மகிழ்வேன், தினம் ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார்.
ஆண்டவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன அவர் அன்பின் அபிஷேகம், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை, ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்தி. கரங்களை உயர்த்தி அவரே, அவரே என்னை காப்பவர், அவரே விடுதலை தந்ததான நல்லவர், வேறு ஒருவரும் இல்லையே. என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னை அமர்ந்து வந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னை அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில் அவர் கிருபை, கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர. அவரே நம் பலன், இயேசு ராஜா என் பலனானீர். எதற்கும் பயமில்லையே, பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லை. ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
ஆராதனை உமக்கே. சிங்கக்கேபியோ சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ ஓ நீர் என்னை காப்பவரே, எல்லா சூழலிலும் பாதுகாக்கிறதான நல்ல தகப்பன் காத்திடுவார். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. விடுதலையின் நாயகனாய் இருப்பவர், நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருகிறவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உம. நல்ல உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஓ சதரதரி துரி மனமனதரமலமம். ஓ நீர் விடுதலை தருபவரே, எங்களை நடத்தினவர், ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளினால பேசி நம்முடைய குடும்பத்தில் விடுதலை தந்ததான நல்ல தகப்பன், நம்மளை நித்தமும் நடத்தினதான நல்ல நேசர், நல்ல விடாம நல்ல பலமாய் கரங்களை தட்டி அந்நிய பாஷையினால பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி இருக்கிறது. ஓ சந்தரதரிதுரி மனமனதரபலபா, ஓ ரியாந்திரதரிதுரிதரமனதரபலபலபா, ஓ ஷமனனனமனம. நல்ல சத்தமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி விடுதலை தருகிறவரே, ஜெயத்தை தருகிறவரே, பலனை தந்தவரே, நீர் அழகானவர் அப்பா. உம்முடைய கிருபையால் நீர் எங்களை நடத்திருக்கிறீரே. உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ சந்தரதரிதுரி மனனனமனதரபலபா, ஓ ரியாந்திரதரிதுரிதரமனதரபலபா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. ரெண்டு கரங்களும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதனைக்கு பாத்திரரானவர் அவர் மாத்திரம்தான். ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம், எங்களுடைய முகத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை உமக்கே. அப்படியே கரத்தை மாத்திரம் உயர்த்தி அவருடைய சமூகத்திற்கு நேராக, இயேசுவே நீர் எங்களை நடத்தினீர், பாதுகாத்தீர், பலனை கொடுத்தீர் ஆண்டவரே. வானம் ஆண்டவரே, பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தகப்பனா இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றும், எல்லா காரியத்தையும் மாற்ற வல்லமை உள்ளது அவருடைய பிரசன்னம். மரித்தவை உயிர் பெற செய்கிறதான ஒரு கிருபை அவருடைய பிரசன்னத்தில் உண்டு. இன்றைக்கு நாம் இந்த பாடலை பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள், இழந்து போனதான காரியங்கள் ஆண்டவர் திரும்ப தருகிறவராக இருக்கிறார். விசுவாசமாக நாம் பாட போகிறோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ
பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். அவருடைய கிருபை நம்மளை நடத்துகிறது. அவருடைய அற்புதமான கரங்கள் நம்மளை நடத்தினது. ஓ நீர் நல்லவர். வானம் திறந்து தேவ மகிமை பெருமழையாக பொழிய பண்ண போகிறார். உடைய கிருபைக்காக நன்றி. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழையாய் ஊற்றிட வாஞ்சிக்கிறேன். தூய ஆவி என்னில் அனலாய் இன்னும் நீரப்பிட என்னுள்ளம் வானம் திறந்து தேவ மகிமை பெருமழையாய் ஊற்றிட வாஞ்சிக்கிறேன். தூய ஆவி என்னை அனலாய் இன்னும் நீரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய பண்ணும். முடியாததை முடிய பண்ணும். உம்மாவி ஊற்றப்பட்டால் மரித்தவை எல்லாம் உயிர் பெறும். ஆண்டவரே, நாங்கள் இதை விசுவாசமாக சொல்லுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையில மரித்ததான காரியங்கள் மீண்டும் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. உம்மாவி ஊற்றப்பட்டால் மரித்தவை உயிர் பெறுமே. உம்மாவி ஊற்றப்பட்டால் மரித்தவை உயிர் பெறுமே. எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னம். எந்த சூழ்நிலையும் என்னை தள்ளாமலே காத்திடும் பிரசன்னமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். உம்மாவி ஊற்றப்பட்டார் தடைகள் வழி விலகி ஓடி போயிடும். தடைகளும் வழி விடுமே. உம்மாவி ஊற்றப்பட்டார் தடைகளும் வழி விடுமே. கண்ணீர் யாவை சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். கண்ணீர் கவலைகள் யாவை சந்தோஷமாய் மாற்றிடும் பிரசன்னம். பிரசன்னமே பிரசன்னம் தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும்.
பிரசன்னமே பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் பிரசன்னமேவும் பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய பண்ணும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உந்தன் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உந்தன் நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் ஓ உங்க நாமமே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கடைசியாய் ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி, ஓ உம்முடைய நாமம் விலையேறு பெற்றது ஆண்டவரே. நாங்கள் பாடினது போல நீர் எங்களுக்கு வெற்றியை தந்ததான நல்ல தகப்பன், எங்களுடனே இருப்பவர், எங்களுக்கு விடுதலை தந்தவர்.
ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்திருக்கிறோம், மகிமைப்படுத்திருக்கிறோம். பலப்படுத்துங்க, என்னுடைய கூட இருங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக போவோம். தேவன் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிப்போமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது 2 விதமாய் பகுத்து உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களோடு கூட முன்வைக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாத கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு நன்றி, தேவன் எப்பொழுதும் எங்களை கிறிஸ்துவின் மூலம் வெற்றி பெறும்படி வழி நடத்துகிறார். தேவன் எப்பொழுதும் எங்களை என்ன செய்தாரா? வெற்றி பெறும்படி, கிறிஸ்து மூலமாக வெற்றி பெறும்படி எங்களை வழி நடத்துகிறார் அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு. இனிய மனமுள்ள வாசனை பொருளை போன்று எல்லா இடங்களிலும் தேவன் எனது மூலமாக தனது அறிவை பரப்ப என்னை பயன்படுத்துகிறார், நம்மை பயன்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே சாந்தத்தோடு சுவிசேஷம் அறிவிப்பது, சாட்சி உள்ள வாழ்க்கையோடு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது, அதான் இனிய மனமுள்ள வாசனை பொருளை போன்று எல்லா இடங்களிலும் தேவன் தனது அறிவை பரப்ப, தேவனுடைய அறிவை பரப்ப நம்ம என்னச்சுன்னா அவர் பயன்படுத்துகிறார் என்று என்னச்சுன்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த முதல் பகுதியை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுக்கு நன்றி, தேவன் எப்பொழுதும் எங்களை கிறிஸ்து மூலம் வெற்றி பெறும்படி வழி நடத்துகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இதற்கு சரியான ஒரு என்ன ஸ்தோத்திர மீனிங், அது சரியான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இது என்ன பண்ணுகிறவ? கர்த்தருக்கு மகிமை. வெற்றியை நிலைநாட்ட நமது செயலில் அவர் என்ன செய்ய உதவி செய்கிறார். எனக்கு வெற்றி கிடைப்பதற்காக, என் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்காக என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார்னா உதவி செய்கிறார். ஏன்னா அவர் வெற்றி பெற்ற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வெற்றி பெற்ற தேவன் நான் வெற்றி பெறுவதற்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்ய உதவி செய்கிறார். எக்ஸாம்பிள் நம்ம சொன்னா தோத்துறோம். எந்த ஒரு விளையாட்டை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விளையாட்டாக இருந்தாலும் அந்த விளையாட்டை விளையாடுகிற நபருக்கு பயிற்சியாளர், அப்படி கோச் ஒருத்தர் இருப்பார், பயிற்சியாளர் ஒருத்தர் இருப்பார். இந்த கோச் வச்சு தான், இந்த பயிற்சியாளரை வச்சு தான் அந்த ஒரு மனிதனுடைய வெற்றி என்ன நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த டீமுடைய வெற்றியாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றியாக இருக்கட்டும், இந்த கோச் என்ன ஸ்தோத்திரம் அதற்கு பொறுப்பு. அவனை வெற்றி பெற வைப்பது இவருக்கு வேலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எக்ஸாம்பிளாக ஒரு கிரிக்கெட் அப்படி எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி என்ன ஸ்தோத்திரம், கிரிக்கெட் எல்லாருக்கும் விளையாட தெரியும். அந்த கிரிக்கெட் என்ன விளையாடுறதுனால எல்லாத்தையும் என்ன அந்த டீமில் இருக்கிற 11 நபர், 11 பேர் தானே, 11 பேர், அந்த 11 நபர் என்ன செலக்ட் பண்ணது யார் பண்ணுவா? இந்த கோச்சுக்கு ரொம்ப முக்கியம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், கோச்சும் கேப்டனும் சேர்ந்து சரியாக நபர்களை, இந்த பிச்சு எப்படி இருக்குது, இதில் விளையாடுவதற்கு தன்மை எப்படி இருக்குது, பந்து என்ன போடும்போது சுழண்டு போகுதா, இது என்ன ஸ்பின்னுக்கு நல்லா இருக்கா, இல்லை என்ன மீடியமான என்ன ஸ்பீடுக்கு நல்லா இருக்கா, இல்லை என்ன ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் நல்லா இருக்குமா, அதுக்கு தக்கன ஆட்களை செலக்ட் பண்ணி வைக்கிறான். இங்கே பேட்டிங் பிடிக்கும்போது எப்படி பிடிக்க முடியும், அதுக்கெல்லாம் கோச் கொடுக்குறான். அந்த டீம் என்ன வெற்றி அடைவதற்கு இந்த பின்னால் இந்த செயல்படுகிறவன் தான் இந்த கோச். அல்லேலூயா. அதே போல நம்மளை வெற்றி அடைய பண்ணுவதற்கு நமக்கு வழிகாட்டுகிறவரும் நமக்கு உதவி செய்கிறவரும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைய பண்ணுவதற்கு நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் படிக்கிற படிப்பு, அமிஸ்தோத்தை நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும், எந்த கிரியைகளாக இருந்தாலும், அது எல்லாத்தையும் வெற்றி அடைய பண்ணுகிறவ அமிஸ்தோத்தர் நமக்கு பின்னால் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஒருவரே. ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், அமிஸ்தோத்திரம் ஒரு குடும்பமாக இருக்கட்டும்,
இல்லைன்னு சொன்ன எந்த வேலையா இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் நம்முடைய கோச்சாக, நம்மை வெற்றி வேந்தனாகிய இயேசு நம்ம கூட இருந்தால் நிச்சயம் வெற்றி நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்த தேவன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாம மகிமை. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் பாவங்களினாலும் உங்கள் மாமிச விருத்தசேனம் இல்லாமையினாலையும் மரித்தோராய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, அடுத்த வசனம், நமக்கு எதிரடையாகவும் கட்டளையை நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். வார்த்தையாய் இருந்தவர் அவர் என்ன மாமிசமாகி நமக்குள்ளே வாசமானார். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அவர். அவர் நமக்குள்ளே வாசமாகி நம்மை என்ன பிரகாசிக்கிற சுடர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். இந்த இயேசு கிறிஸ்து மாமிசமாகி இந்த உலகத்தில் என்ன ஸ்தோத்திரம், நமக்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காய், நம்முடைய பாவத்திற்காய், அதிலிருந்து நம்மை விடுதலை பெறும்படியாய், நமக்கு அதிலிருந்து என்ன மீட்பை உண்டாக்கும்படியாய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தையும் இயேசு இந்த உலகத்தில் எனக்காக உங்களுக்காக சிந்தினார். அல்லேலூயா. சிந்தனை மட்டுமல்ல, நமக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும், ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆட்கள் சொல்றாங்க தலைவிதி அப்படிங்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும், ஆமென், ஸ்தோத்திரம், அந்த சிக்னேச்சர்லாம் கிறுக்கி போட்டவர், அழித்து போட்டவர் நீங்களும் நான் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அது மட்டும் இல்ல, நமக்கு விரோதமாய் வந்த துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் வல்லமைகள் எல்லாத்தையும் என்ன ஸ்தோத்திரம், சிலுவையினாலே நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தார். ஆமென். எனவே இயேசு சிலுவையிலே மரிப்பது அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய அநாதி தீர்மானது. ஆனா அதுல சிலுவையில் இயேசு மரித்தால் வெற்றி கிடைக்கும் நமக்கு என்பதை பிசாசு அறிந்தனால தான் உபாய தந்திரங்களை பிசாசு செய்தான். என்ன செய்தான்? இயேசு சிலுவைக்குள்ளே போகாதபடி இருப்பதற்காக. ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியா புத்தகத்திலிருந்தே அந்த பிசாசு மனுக்குலம் பாவத்தில் விழுந்து சாக வேண்டும், தேவனை விட்டு தூரமாய் போய் அழிந்து போய்விட வேண்டும் என்பதற்காகவே அவன் திட்டம் போட்டு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை எதிர்த்து என்ன அவரை நசுக்க ஆரம்பித்தார். அவர் பிறப்பிலை வரும் பொழுது அவருக்கு போராட்டங்கள், அவர் என்ன கொலை செய்வதற்காக ஏரோதினால் என்ன நியமிக்கப்பட்டது. அதோடு கூட ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30வது ஆண்டிலே அவர் ஊழியத்திற்காக வரும் பொழுது பிசாசு அவரை சோதிக்க ஆரம்பித்தார். அவன் சொன்ன காரியம் என்ன? சிலுவைக்குள்ள இயேசுவை கொண்டு போய் விடக்கூடாது. அதில் போனால் வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு, மேன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. எனவே அதற்கு தடை செய்வதற்கு அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், சோதித்தான். மலையிலிருந்து தாழ கீழே குதியும், உம்முடைய தூதர்கள் கரத்தில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசுவை வஞ்சிக்க ஆரம்பித்தார். ஆனால் இயேசுவோ அதையும் என்ன மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு கூட்டம் மனுஷன் மூலமாய் பிசாசு கிரியை செய்தான். அந்த கூட்டம் என்ன? இயேசுவை என்ன ஸ்தோத்திரம், அவருக்கு முன்பாக என்ன வந்து நீர் எங்கள் ராஜா என்று சொல்லி அவர் மேல் கிரீடத்தை தூக்கி வைக்க வரும் பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இயேசுவை என்ன மலையிலிருந்து கீழே தள்ளி விடுவதற்காய் பிசாசு திட்டத்தை மனுஷனுக்குள்ளாய் கொடுத்தார். அவர்கள் இயேசுவை கொண்டு போய் மலையில வைத்து அவர் கீழே தள்ளிவிடும் பொழுது காணாமல் போய்விட்டார். என அவருக்கு நன்றாய் தெரியும், நான் சிலுவையில் மரிக்கவில்லை என்று சொன்னார் என் மனுக்குலத்திற்கு விடுதலை இல்லை, என் மனுக்குலத்திற்கு ஜெயம் இல்லை. அவர்கள் பாவத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தினாலே அவர்கள் வாழ்க்கை அடிமைத்தனப்பட்டு விடும். அதில் பிசாசின் ஆதிக்கங்கள் என் பிள்ளைகள் மேல் அதை அழித்து விடும் என்பதை தேவன் அறிந்தனாலே வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி
அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டோம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. எனவே இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் யோவான் 16:33 இயேசு சொல்லும்போது சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின 17:14 வாசிக்கிறோம். 17:14 அங்கே ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் பண்ணுவா. இவர் ஆட்டுக்குட்டியாரோட யுத்தம் பண்ணுவா. ஆட்டுக்குட்டியா கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெயித்து தன் பிதாவின் நினைச்சினா வாசஸ்தலத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல உங்களையும் என்னையும் ஜெயிக்க பண்ணி அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர பண்ண வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஜெயம், நமக்கு வெற்றி, நமக்கு விடுதலை, நமக்கு மேன்மை, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு சந்தோஷம், நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு சமாதானம், நமக்கு என்ன ஸ்தோத்திரம். இந்த சாபத்திலிருந்து விடுதலை யார் கொடுக்க முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 75:6 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 75:6 கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. ஜெயம் எப்படி வரும்? 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோமர் 8:37 வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37 ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லி, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. நமக்கு வெற்றி இயேசுவால் மட்டும்தான், நமக்கு மேன்மை இயேசுவால் மட்டும்தான், நமக்கு ஆசீர்வாதம் இயேசுவால் மட்டும்தான், நமக்கு உயர்வு இயேசுவால் மட்டும்தான். அவர் இல்லாம வேற ஒண்ணுமே இல்லை. இயேசுதான் வெற்றி சிறந்தவர். அவரே உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதிலிருந்து வெற்றி தருகிறார்? எந்த காரியத்தில் நமக்கு வெற்றி தந்திருக்கிறார்? ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நமக்கு எதிரடையாயிருக்கிற கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு நமக்கு வெற்றியை ஆண்டவர் தந்தார். எனக்கும் உங்களுக்கும் எதிரடையாக அவன் சாத்தானால் முன்குறிக்கப்பட்டு, சாத்தானால் எழுதப்பட்டு, இவன் அப்படிதான் அடிமையானவன், இவன் சாபத்துக்குரியவன், இவன் ஒன்றுக்கு உருப்படாதவன், ஸ்தோத்திரம் எதற்கு லாய்க்கற்றவன், ஸ்தோத்திரம் நம்ம மேல இருக்கிற நினைச்சுனா அந்த கையெழுத்து இருக்கு பாருங்க, ஸ்தோத்திரம் சாபம் என்கிற கையெழுத்தை கர்த்தர் என்ன செய்தான்? குலைத்து போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவாங்க உன் தலையெழுத்து அப்படி அப்படின்னு சொல்ல, இல்லைங்க, எல்லா எழுத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவர் இயேசுதான். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ நீ அப்படிதான் அப்படின்னு சொல்லி யாரும் சொன்ன நம்பாதீங்க. என்னை ஆண்டவர் இப்படிதான் இருக்குன்னு வச்சிருக்கிறார். இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, அதன்படி தான் என் வாழ்க்கை அமையும். எனக்கு வெற்றி சிறக்க பண்ணினவ என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து அது நடுவிலிருந்து எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து அதில் வெற்றி சிறக்க பண்ணிட்டார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை 2:15 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லு, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகள் மேல் சிலுவையில் என்ன செய்தாரா? வெற்றி செலுத்தார். நம்முடைய போராட்டம் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் உள்ளதே இருக்கிறது. எனவே தேவ வல்லமையில் பலப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன்னா உங்களுக்கு என்ன சொன்னா, மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல உங்கள் போராட்டம். ஆண்டவர் சொன்னா அதிகாரத்தோடு, துரைத்தனத்தோடு, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு, ஸ்தோத்திரம், அந்தகார லோகாத பிசாசோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். அவனை மேற்கொள்ளவும் எதிர்க்கவும் அவனை அழிக்கவும் கர்த்தர் நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அதிகாரமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எந்த துரைத்தனங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த சாத்தானின் வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது. அவைகளை அழிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் சிலுவையில் வெற்றி சிறந்து என் மேல உங்க மேல வச்சிருக்கிறார். எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? உலகத்தில் இருக்கிற எந்த பிசாசின் வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. சூனியத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏவலின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. உங்கள் குடும்பத்தை தொட முடியாது. அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. ஹல்லேலூயா. நம்ம கூட இருந்து நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணுகிறவரும் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அதே ஆண்டவர் லூக்கா 10:19 வாசிக்கிறோம். லூக்கா 10:19 ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நல்ல சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. ஒரு எலுமிச்சங்காக்கு பயப்படுதோம், ஒரு சும்மா கிடக்கிற ஒரு தாயத்துக்கு பயப்படுதோம், ஒரு கருப்பு கயிறுக்கு பயப்படுதோம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்? நான் ஜெயித்தேன். ஒரு பாட்டு, பழைய பாடு, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு செய்தா சாத்தானையே, நானும் ஜெயிப்பேன், நானும் ஜெயிப்பேன். தெரியுமா அந்த பாட்டு? நமக்கு அதில் எங்கே தெரிய போகுது? நமக்கு டிஸ்கோ டான்ஸ் பாட்டு தானே தெரியும். தோத்துறான், ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இது எதுவும் என்ன செய்யாது, அணுகாது. நேசரின் ரத்தம். பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக பாடுவீங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களை மிதிப்ப, தேளுகளை மிதிப்ப, சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுவ, உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். எது ஒன்று மேற்கொள்ள முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆமதிக்கிறாங்களா? நல்ல கையை வைத்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எத்தனை பேர் மாந்திரம் வச்சாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது. உங்களை தொட முடியாது, உங்க தொழிலை தொட முடியாது, உங்க வேலையை தொட முடியாது, உங்க பிள்ளையை தொட முடியாது, உங்க சரீரத்தை தொட முடியாது. அதெல்லாம் மேற்கொள்ளத்தக்க பலனை கர்த்தர் அதிகாரத்தை என் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது ஒன்று சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்தின் மேலையும் அதிகாரம் வச்சிருக்கிறார். ஏசாயா 25:8 பாருங்க. ஏசாயா 25:8 வாசிக்கிறோம். ஏசாயா 25:8 ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்கள் இருக்கிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வாரா? விழுங்குவார். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:55-56 வாசிக்கிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? அமிஸ்தோத்த மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் நினைச்சன சம்பளம் மரணம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அமிஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எந்த பாடுகளும் எந்த உபத்திரமும் ஒரு தேவ பிள்ளை ஒன்று செய்ய முடியாது. அதையும் மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ரோமர் 8:35 பாருங்க. ரோமர் 8:35 பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி எந்த நேரமும் பிரச்சனை, நெருக்கம், போராட்டம் என்று நேரிட்டாலும், அடுத்த வசனம் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அடுத்த வசனம்,
இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் பாடணும். செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அல்லேலூயா. நெருக்கது செய்ய முடியாது. எவ்வளவு நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவு பெருக்கம் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு வனாந்தரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அது பார்த்தீங்கன்னு நினைச்சேன், இந்த இடத்துல காலைல 5 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு லைட்டு கூட இருக்காது. எல்லாம் நினைச்சேன் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் தேவனுக்கு மகிமை. காலைல 5 மணிக்கும் ஆமென். ஸ்தோத்திரம் 50 பேருக்கு குறையாம டெய்லி கர்த்தரை ஆராதிக்க வராங்க. ஒரு அலையில சொல்லுங்க. அலையிலோயா. அது கம்பெனியில் வந்துட்டா நமக்கு என்னச்சுன்னா 60-70 பேருக்கு மேலே என்னச்சுன்னு வராங்க. அது மட்டும் இல்லை, சாயந்தரம் ஆமென். ஸ்தோத்திரம் 6 மணிக்கு உள்ள ஆராதனைக்கு ஆமென். ஸ்தோத்திரம் புதிய நபர்கள் வராங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் குறையாமையே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சாயந்தரம் ஆராதனைக்கு வராங்க. கர்த்தர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் போன வாரத்தில் மட்டும் நம்முடைய ஆராதனைக்கு புதிதாக 11 நபர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். எத்தனை பேர் கொண்டு வந்தார்? 11 நபரை கொண்டு வந்தார். நீங்கள் தான் சில காணாமல் போயிருந்தீங்க. உங்கள் முகத்தை தான் சில பார்க்க முடிய மாட்டேங்குது. சில ஆள்கிட்ட நீங்கள் போனவர் வரல. ஆமாம் வரல. நீங்கள் வரலன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. நீங்கள் வந்த மாதிரியே வீட்டில் உட்காந்து தூங்கிருந்தீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எந்த பாடு நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த உபத்திரம் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த அமை ஸ்தோத்திரம் எந்த விதமாக நினைச்சின பொல்லாப்பு நம்ம மேற்கொள்ள முடியாது. இது எல்லாத்தையும் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அமை ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது எல்லாத்தையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபையை தருகிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் ஜோம் பண்ண போகிறோம். மெசேஜ் முடியலை. அமித்வத் இது இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். எல்லாம் கையை வைத்து நல்ல ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு எதிராக வருகிற வல்லமை எல்லாம் இன்றைக்கு நான் இயேசுவை நாமத்தில் மேற்கொள்ளுகிறேன். எது உங்களை மேற்கொள்ள அடிமைப்படுத்த எந்த வல்லமையினாலும் முடியாது. எந்த வியாதியா, பலவீனமா, போராட்டமா, ஸ்தோத்திர சத்துருவா, எது உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்கள் சத்துருக்கெல்லாம் புறமுது காட்ட ஓடி போக பண்ணுகிற தேவ நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. தோத்திரம். கர்த்தர் ஒரு வழியாக வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவான். தோத்திரம். வியாதி உங்களை மேற்கொள்ளுவதில்லை, பலவீனம் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. உங்களை முடக்க நினைக்கிற அடிமைப்படுத்துகிற வல்லமை எல்லாம் கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்ததை போல இந்த காலை நேரத்தில் எல்லாரும் வெற்றி சிறக்கத்தக்கதாக அது மேல அதிகாரப்படுத்துகிற தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. எல்லாம் மேற்கொள்ளுங்க. தோத்திரம். நீங்க முடங்கி போயிருந்தால், இன்னைக்கு சோர்ந்து போயிருந்தால், இன்னைக்கு பலவீனத்தோடு வந்திருந்தால், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இன்னைக்கு அதை மேற்கொள்ளுகிற கிருபையை தருவாராக. நீங்கள் கடந்து வருகிற எந்த சூழ்நிலைகளும் உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. நீ எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நம்மை முறிந்து போவதில்லை. தள்ளப்பட்டாலும் கீழே விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த அபிஷேகத்திற்காக எல்லா கர்த்தரை தோத்திரம் பண்ணி விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தெய்வீக சுகமாக்குற வல்லமை, ஒரு தெய்வீக சுகமாக்குற வல்லமை. இயேசுவின் தொடுதல் அன்றைக்கு வஸ்திரத்தின் தொங்கலிருந்து வெளிப்பட்ட அதே வல்லமை, அதே வல்லமை இப்போ உங்க சரீரத்தை சுகமாக்கும்படியாய், உங்க சரீரத்தை சுகமாக்கும்படியாய், உங்களை பலப்படுத்தும்படியாய் அதே வல்லமை, அதே வல்லமை, அதே வல்லமை, அதே வல்லமை இப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை, குறைந்து போகாத தேவ வல்லமை உச்சம் தலைந்த உள்ளா கால் வரையும் உங்களை பலப்படுத்துவதாக, பலப்படுத்துவதாக. உங்கள் சிந்தையை கட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும். அம்மே, உங்கள் மனதை கட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும். உங்கள் சரீரத்தை கட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும். உங்கள் கையின் கிரிகளை கட்டிருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தை மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தை மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுகிறேன். சாத்தானே, உன் கரத்தை எடு. என் பிள்ளைகளை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. எங்க மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை சுட்டரிக்க, உன்னை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில் தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. வேலையை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை, பிள்ளைகளை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை, சிந்தையை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை, வருமானத்தை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை, தொழிலை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை, சரீரத்தை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. எடுவன் கையை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன்.
இயேசுவை நாமத்தில் முறிக்கிறேன். தேவ வல்லமை, விடுதலை, விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், இப்ப சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே, இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய, வெற்றியை நிலைநாட்டுகிறவர், வெற்றி பெற உதவி செய்கிறவர், வெற்றி வேந்தன் இயேசு நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு வெற்றி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாத. வெற்றி சிறக்கணுமா? வெற்றி என்ன செய்ய, சிலுவையில் நமக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் என்ன செய்ய, அவர் நமக்காக மரித்து வெற்றி சிறக்க பண்ணிட்டார். அவர் உனக்கு வெற்றின்னு சொல்லிட்டார், ஜெயன்னு சொல்லிட்டார். அதை பெற்றுக்கொள்ளனா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அமை ஸ்தோத்திரம். தேவனுக்கு நாம மகிமைப்படட்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:44-45. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமான இடத்திலையும் இயேசுவை தேடினார்கள். அவர்னா இயேசு என்ன செய்தார்கள்? தேடினார். அடுத்து 45ஆம் வசனத்தில் பாருங்க. காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே, இயேசு இல்லை. இயேசு சொல்லுங்க, இயேசு. வெற்றி வேந்த நம்ம கூட இருந்தா தான் விடுதலை, வெற்றி நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அவரே இல்லைன்னா எங்க விடுதலை கிடைக்கும்? அவரே இல்லைன்னா எங்க ஜெயம் கிடைக்கும்? அவர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்ம கூட இல்லைன்னா நமக்கு குழப்பம்தான். அவர் நம்ம கூட இல்லைன்னா நமக்கு வேதனை தான். அவர் நம்ம கூட இல்லைன்னா நமக்கு பிரச்சனை தான். அவர் நம்ம கூட இருக்கணும். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், இயேசு உங்க கூட இருக்கிறாரா? நீங்கள் அல்லையிலே சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களை தனிப்பட்ட விதத்தில்ங்க, அவரை தேடி என்ன கிடைச்சது அப்படின்னா என்ன? அவர் இல்லைன்னு அர்த்தம். அவர் இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை கொடுத்துடுவார்ல, அவர் இருந்தாலும் உங்களுக்கு ஜெயம் கிடைச்சிருக்கும்ல. அவர் இல்லை. அவரை தேடினார்கள். உறவின் முறையாடத்தில் போய் தேடினாங்க, சொந்த பந்தங்கள் இடத்துல போய் தேடினாங்க. இப்போ அவர் காணலை. அவர் உடனே என்ன செஞ்சாங்களாம்? எங்கே போனாங்களா? எருசலேமுக்கு அவரை தேடி என்னச்சுன்னா போனாங்களா. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், இயேசு உங்கள் கூட இருக்கிறாரா? கொஞ்சம் நீங்கள் சும்மா ஆமே அல்லையில் அது வேண்டாம், இருக்கிற நீங்கள் கொஞ்சம் உங்களை நிதானித்து பாருங்கள். நான் சபைக்கு வந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணுதேன், நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா என்ன சின்ன ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு கொடுக்குறேன், நல்ல ஊழியம் செய்கிறேன். இயேசு இருக்கிறாரா? அதான் என் கேள்வி. இயேசு இருக்கிறாரா? உங்க கூட இயேசு இருக்கிறாரா? அவர் இருந்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. அவர் இருக்கிறாரா? அவர் இருந்தால் ஜெயம், அவர் இருந்தால் வெற்றி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சவுலுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவன் ஒரு அவன் வந்து என்னச்சுன்னா ஒரு சாதாரண கோத்திரத்தில் உள்ளவன், ஒரு கீசினுடைய குமாரன். அவனை என்னச்சு ராஜான்னு கேட்ட உடனே என்னச்சுன்னா ஆண்டவர் அவனை பார்த்து கழுதையை தேடி போனான். பொறுப்புள்ள பையன். அவனை பிடிச்சி வச்சு என்னச்சுன்னா அவனை ராஜாவாக மாற்றிட்டான். அவனை அபிஷேகம் பண்ணிட்டான். இஸ்ரவேலின் இருதையெல்லாம் யாரை தேடுது? ஒன்னத்தானே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த 30 பேருக்கு நடுவில் இவனுக்கு ஒரு பந்தியை உண்டாக்கி அதில் உட்கார வச்சு வேலைக்காரனை பார்த்து, எப்பா நான் உங்ககிட்ட ஒரு என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஒரு தொடையை கொடுத்தனே, அந்த முன்னந்தடையை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் வச்சிரு அப்படின்னு சொன்னான். இவன் பேனு முழிக்கிறான். அவன் சொன்னான், அது உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, இந்த இடம் உனக்குரியது, இந்த அவன் சந்து உங்களது, நீ சாப்பிடுன்னு சொன்னான். அல்லேலூயா. அவன் இருந்து சாப்பிட்டான். சமஸ்த இஸ்ரவேல் என்ன அவனுக்கு தலைக்கு கீழே இருந்தாங்க. அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 40 வருஷம் ராஜாவாக இருந்தான். ஆனால் 2வது வருஷத்திலேயே அவனுக்கு நினைச்சுன்னா புத்தி தடுமாறி போயிடுச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, சுயத்தில் இறங்கிட்டான். அவன் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பலி நினைச்சுன்னா சாமுவேல் வர தாமதத்தினால இவன் செஞ்சுட்டான். அது மட்டும் இல்ல, கர்த்தர் சொன்னா இன்னொரு பொறுப்பு கொடுத்தா, எப்பா நீ வந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இந்த என்னச்சுன்னா அமலேக்கனை விட்டுறாது, அழிச்சிரு அப்படின்னு சொன்னா. அந்த பொறுப்பை கொடுத்தது என்னச்சுன்னா அவனை எதுக்கு அபிஷேகம் பண்ண, அவனை எதுக்காக தெரிந்து கொண்டேன், எதுக்காக மீட்டெடுத்தேன், எதுக்காக ஆசீர்வதித்தேன், அதை அவன் உணராமையே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவன் என்னச்சுன்னா ஆண்டவர் என்னச்சுன்னா அழிக்க சொன்னதை எடுத்து என்னச்சுன்னா அபகரிச்சு வச்சுட்டான்.
ஆண்டவர் என்ன சொன்ன வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 16:14 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:14 16:14 அதில் வாசிக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்து கலங்க பண்ணி கொண்டிருந்தது. 38 ஆண்டுகள் அதுக்கு அடுத்து இந்த எம்டி பிளேஸ் தான். ஆண்டவர் அங்கே இல்லை, தேவன் அவன் கூட இல்லை. ராஜ்யத்தில் இருந்தான், ராஜாவா இருந்தான். விசுவாசியா இருக்கிறோம், ஆமென் ஸ்தோத்திரம். நாம என்ன சின்ன ஸ்தோத்திரம் பொறுப்புகளும் இருக்கிறோம், ஊழியமும் செய்கிறோம், ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல பேர் இருக்கிறது. ஆனா இயேசு இருக்கிறாரா? அதுதான் முக்கியம். ஆண்டவர் இருக்கிறாரா? அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறார். 38 ஆண்டுகள் ராஜா என்கிற இடத்துல போர்வையில் தான் வாழ்ந்தான். 38 ஆண்டுகள் என்ன அரசனையில் என்ன அமர்ந்திருந்தான், சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த நியாய விசாரித்தான். ஆனா அவருடைய வாழ்க்கையில் என்ன தேவன் இல்லாமல் செய்யப்பட்ட அத்தனை காரியமும் தோல்வியில் போய் முடிந்தது. அவன் ஜபமும் தோல்வி, அவன் எடுத்த காரியங்கள் தோல்வி, அவனுக்கு சிந்தைகள்லாம் மாமிசத்தின் சிந்தையாய் மாறிவிட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு உங்க கூட இருந்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு. அவர் இல்லாதவருக்கு வெற்றி இல்லை. இல்லையா? இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண, இப்ப அவர் ஊழ போட்டுட்டே இருக்குப்பா, உங்களை வெற்றி சிறக்க பண்ணணுமா? ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேனா? நான் உன் கூட இருக்க விரும்புகிறேன், நான் உன் கூட இருக்க விரும்புகிறேன். ஏதோ மைக்கு ஏதோ ஆன்ல இருக்கா? வேற நம்ம தோற்றலாம் என்ன? யோசித்து பாருங்க, இருக்கிறாரா? இருக்கிறாரா? அவங்க கூட இருக்கிறான்னு பாருங்க. இன்னொரு நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19-20 பாருங்க. நியாயாதிபதிகள் 16-19-20 பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் அவனை குறித்த தரிசனமாக தீர்க்க தரிசனமாக தன் தாய்க்கு தகப்பனுக்கு என்ன முன்குறித்தார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே முன்குறிக்கப்பட்டவனாய் நசரேன் என்ன அந்த அபிஷேகத்தை பெற்றவனாய் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டான். அமிஸ்தோத்திரம். அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அவன் என்ன சத்துருக்கள் வந்து அவனை கட்டுவதற்காய் வந்தார்கள். அப்படி கட்டுவதற்கு வரும் பொழுது, அவனை கட்டப்பட்ட பொழுது அமிஸ்தோத்திரம் தீயில் பட்ட நூலை போல அந்த கட்டுகள் எல்லாம் என்ன பொசுங்கி போய்விட்டது. ஒருவனும் அவனை கட்ட முடியல, ஒருவனும் அவனை அடக்க முடியவில்லை. அவன் மேல இருந்த அபிஷேகம் அவ்வளவு. கர்த்தர் அவனை எதற்காக அந்த அபிஷேகம் பண்ணினார்? இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவிக்கும்படியாய் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி ஒரு நோக்கத்துக்காக தேவன் அவனை முன்குறித்து அவரை தெரிந்தெடுத்து வைத்திருந்தார். ஆனால் தரிசனம் இழந்து போயிட்டான். அவன் எப்படி இழந்து போயிட்டான்? எப்படி என்ன வாழ்க்கையில நோக்கத்தை இழந்து போயிட்டான்? அமிஸ்தோத்திரம். அவன் போகக்கூடாத இடத்துக்கு போனான், இருக்கக்கூடாத இடத்துல இருந்தான், பேசக்கூடாத நபரோடு பேசினான், செலவழிக்கப்படக்கூடாத இடத்துல என்ன தன் பலத்தை செலவழிக்க ஆரம்பித்தான். நடந்தது என்ன? அமிஸ்தோத்திரம் 16-19 பாருங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிரைத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். அவன் பலம் அவனை விட்டு. எங்க நேரம் செலவழிக்கிறீங்க? எங்க நேரம் செலவழிக்கிறீங்க? இயேசு உங்களை விட்டு போய்விட்டார். எனக்கு ஜெயம் வேணும்னு சொல்லுது. எங்க நேரம் செலவழிக்கிறீங்க? செலவழிக்க வேண்டிய நேரம் எங்க? ஆண்டவர் அன்னைக்கு ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார். பகலின் குளிர்ச்சியான வேலைகளை உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டா ஆண்டவர் கேட்கிற, ஆதாமே நீ எங்க இருக்கிற? நீ எங்கப்பா இருக்கிற? நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்லப்பா. இன்னைக்கு என் அன்பு சகோதரரே, ஆண்டவர் என்ன பற்றுக்குள்ள உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீ செலவழிக்கிற இடம் தேவனுக்கு விரோதமான இடம். நீ தேவனை இழந்து கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு மனம் திரும்ப கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்ப சொல்லுகிறார். அங்கிருந்து என்ன வழியை விட்டு வெளியே வர ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நம்ம இடத்துல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வழி ஆண்டருக்கு பிரியமா இருக்கிறா? நம்ம ஐக்கிய ஆண்டருக்கு பிரியமா இருக்கிறதா? நம்ம பேசுகிற பேச்சு ஆண்டருக்கு பிரியமா இருக்கிறா? நீங்க எங்க பேச வேண்டியவங்க? எங்க நேரம் செலவழிக்க வேண்டியவங்க? எங்க இருக்க வேண்டியவங்க? எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாரும் உங்க கூட இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க. இயேசு இருக்கிறாரா உங்க கூட?
ஏசு இருக்கிறாரா? ஏசு இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசு இருக்கிறாரா? இருக்கிறாரா? வேதம் சொல்லுது அவன் அலட்டிக்கொண்டே இருந்தாள், அலட்டிக்கொண்டே இருந்தா. ஒருவனை கூப்பிட்டு சட முடிய தூக்கி வெட்ட ஆரம்பிச்சுட்டா. அபிஷேகம் அவனை விட்டு போயிட்டு என்ன நடந்தது? அடுத்த வசனம் பாருங்க. அவன் பலனை விட்டு நீங்கிட்டோன்னே, அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல ஜபிக்கிறான், எப்பொழுதும் போல ஆராதிக்கிறான், எப்பொழுதும் போல ஊழியம் செய்கிறான், எப்பொழுதும் போல என்ன சொல்ற எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மாய்மாலம் பசுந்தோல் போர்த்திய புலி, உள்ள ஒண்ணு வெளியில வேஷம் வேற ஒண்ணு. எனக்கு ஆண்டவர் சொல்ல, ஏன் உனக்கு தோல்வி? நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவள், ஏன் உனக்கு தோல்வி? உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற வேந்தன் நாமும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் நீ தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிற அதே வார்த்தை தான், நான் இருக்கணுமா? நான் இருக்கணும், உன் கூட இருக்கணும். நான் இருக்கிறேனா? எப்பவும் போல நீ எப்பவும் போல இருக்கிறீங்க. ஆனால் உள்ளான மனுஷன் இல்லை, உள்ளான நிலைமையில ஆண்டரோடு இருக்கிறாயா? அவருடைய பாதத்தில் உனக்கும் அவருக்கு என்ன இருக்கிற சத்தத்தை கேட்டு எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? முகத்தை தரிசித்து எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? ஆனால் வெளியே தோற்றத்தில் மற்ற யாரும் நம்மை ஒன்று கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக மறைமுகமாக என்ன ஸ்தோத்திரம் மற்றவங்களுக்கு நடித்து கொண்டு இருக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், மகளே, நான் நீ வெற்றிக்காக பிறந்தவன், நீ வெற்றிக்காக பிறந்தவள், நீ ஜெயம் எடுக்க வேண்டியவர். நீ தோத்து போவதற்கல்ல, அடிமைப்படுவதற்கல்ல, நீ சாபத்துக்குள்ளாய் போவதற்கல்ல, நீ ஜெயிக்க பிறந்த ஒரு தேவ பிள்ளை. நீ ஏன் அங்க இருக்கிற? ஏன் அங்க இருக்கிற? வெளியவா. அல்லேலூயா. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுதார். அவன் 2 நாளாகமம் 15 அமிஸ்தோத்தர் 2:3 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் தீர்க்கதரிசி ஆசாவை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்க அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார், அவர் விட்டேர்கள் ஆகில் உங்களை விட்டுருவார். அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவையா, பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த ஆண்டவரை விடுவதற்கு ஒரு சின்ன அற்பமான காரியம், சந்தோஷத்துக்காக அவரை ஏன் இழக்கணும்? அட்டைப்பூச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்டைப்பூச்சி தெரியுமா? அட்டைப்பூச்சி அது கடிச்சு என்ன ஆகும்? ரத்தத்தை எடுக்கிறது உங்களுக்கே தெரியாது, தெரியுமா? அட்டைப்பூச்சி கடிக்க என்னது? உங்க ரத்தத்தை எடுக்க உங்களுக்கு உள்ள போயிடும். தேளு, சின்ன தேளு தான் கொட்டுனா பூரா நட்டுவக்களின்னா தேள் என்ன, இந்த பூரான்னு சொல்லுவோம். அது அந்த உடம்பெல்லாம் வீங்கிறது. உடனே நம்ம உடம்பெல்லாம் ஒல்லியாக இருக்கிற உடம்பெல்லாம் பசு என்ன பாருங்கொண்ட பசு மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்படி வீங்கிறது எல்லாம். ஒரு சின்ன பள்ளி நீங்கள் குடிக்கிற பாலில் விழுந்துட்டு என்ன செய்வீங்க? பள்ளி தானே அப்படின்னு எடுத்து போட்டு குடிச்சிருவீங்களா? சொல்லுங்கள் ஐயா. ஒரு ஹோட்டலில் போய் உட்காரும் பொழுது என்ன செய்யனா, அந்த ஹோட்டலில் இருக்கிற என்னச்சு நான் வச்சுருக்க இந்த டம்ளர் இருக்குது பாருங்கள், அந்த டம்ளரில் எனக்கெல்லாம் என்னச்சுன்னா அவன் அந்த கையில் என்னச்சுன்னா போய் அவன் அலசிட்டு என்னச்சுன்னா அந்த கையை பிடிச்சிட்டு வந்து வைப்பான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்கிற நான் ஒன்று இது என்ன டம்ளர், நான் தண்ணியே குடிக்க மாட்டேன், செத்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணி வேண்டாம், வெளியிலேருந்து குடிச்சிக்கலாம். பாசமாகவே அங்கிட்ட என்னச்சுன்னா அப்படி கொண்டு வந்தாலும், என்னம்மா நீ இப்போ கொண்டு வந்திருக்க, கையை ஈரத்தோடு அதை பிடிச்சி கொண்டு வந்திருக்க. அதில் வந்து என்னச்சுன்னா அதை தண்ணி பட்டு அது ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டுக்கு, உங்களுக்கு அப்படி அது நீங்கள் பெரிய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பூசணிக்காய் விழுங்கிட்டு என்ன யோசித்து பாருங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு எவ்வளவு என்னச்சுன்னா நம்ம அதை நம்ம கவனக்குறைவாக விட்டுட்டோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடுது? ஒரு விஷப்பூச்சி வந்துடுறதில்ல, நம்மளை அழிச்சிருதில்ல, அது விடலாமா? வசனம் சொல்லுது, உங்கள் பாவங்களை உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாய் பெரிய பிளவு. 59 ஏசாயா 59 பாருங்க, 51 அமிஸ்தோத் 2:3 பாருங்க,
ஆமென். ஏசாயா 53 59 2-3 பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு உங்கள் முகத்தை அவருக்கு மறைக்கிறது. உங்க பாவம். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தால், உங்கள் விரல்கள் அக்கிரமத்தால் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. அடுத்த வசனம் பாருங்களேன். நீதியை தேடணும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடணும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறீர்கள், தீமையை கர்ப்பம் தரித்த அக்கிரமத்தை என்ன செய்தார்கள்? பெறுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்கப்பா, நீ எங்க இருக்கிற? நான் உன் கூட இருந்தா உனக்கு வெற்றி கொடுக்கதான். நான் உனக்காக தான் கல்வாரியிலேயே மரிச்சேன்ப்பா. நான் உனக்காக தான்ப்பா மரிச்சேன்ப்பா. உனக்காக தான் மரிச்சேன். அந்த கல்வாரியில் அவ்வளோ பாடுகள் மத்தியில் இயேசு அந்த கல்வாரி மத்தியில் நினைச்ச தொங்கும் பொழுது கொஞ்ச நேரம் இமை பொழுது அவரை மறந்தார் நம்முடைய ஆண்டவர். அவர் உடனே சத்தம் போடுது, ஆண்டவரே எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சஞ்சலம், அதெல்லாம் நினைச்சிருந்தாலும் உங்க முகம் மட்டும் எனக்கு மறைக்கக்கூடாது ஆண்டவர். உங்க முகம் மட்டும் மறைக்கக்கூடாது. ஏழி ஏழி லாம சபத்தானி, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு? என்னை இன்னும் நொறுக்கும், இன்னும் என்னை உடையும், இன்னும் என்னை உருவாக்கும், இன்னும் என்னை நிந்திக்கப்படட்டும். உம்முடைய முகம் மட்டும் மறைக்கக்கூடாதுப்பா. உம்முடைய முகம் மறைக்கக்கூடாது. நீ கம்யூனியன் எடுக்கல, பாவம் செய்கிறோம்ல, தப்பு செய்கிறோம்ல, துணிகரமாக வரல, அவர் முகம் மறைக்கக்கூடாது. அவர் முகம் மறைச்சிடக்கூடாது. நேரம் முடிஞ்சிட்டு முதல் பாயிண்டோட முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. ஒரு பெரிய ஃபங்க்ஷன், பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். பெரிய பணக்காரன் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு தனக்கு கிடைச்ச வாரிசுக்கு ஒரு பெரிய நினைச்சின ஸ்தோத்திர விழா கொண்டாட நினைச்சா. அவருடைய பட்டணத்தில் இருக்கிற பெரிய நினைச்சுனா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு வெஞ்சின ஒரு பெரிய மாளிகை எடுத்து எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்து எல்லாம் கூப்பிட்டா. என் பிள்ளைக்கு, என் வாரிசுக்கு என்னச்சுன்னா பிறந்த நாள் கொண்டாட போகிறேன், நீங்கள் எல்லாம் வாங்க. உடனே எல்லாருமே அந்த என்னச்சுன்னா அதில் உள்ள நுழைவதற்கே என்னச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த இது வாய்ப்பு. எல்லாரும் அந்த அந்த ஹோட்டலை பார்க்கறதுக்காக எல்லாரும் போனாங்க. அங்கே போனால் என்னச்சுன்னா உள்ள தோரணங்கள், அலங்காரங்கள், என்னச்சுன்னா டெக்கரேஷன் என்ன அழகு! ஐயோ, ஹோட்டலை மிஞ்ச டெக்கரேஷன். அது ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாரும் பார்த்து பிரமிச்சு பூரித்து என்னச்சுன்னா ஐயோ அவ்வளோ சாப்பாடு, விதமான சாப்பாடு. என்ன சாப்பாடு, அவ்வளவு. அம்பானி வீடு கல்யாணமே தோற்று போகும். யூகேயுடைய என்னச்சின ராணியுடைய வீட்டு கல்யாணம் தோற்று. அவ்வளவு பிரம்மாண்டமாக கல்யாணம். அந்த கல்யாண விருந்த காட்டிலும் அவ்வளவு என்னச்சின விருந்து, அவ்வளவு எல்லாம் என்னச்சின என்னன்னா சாப்பிட்டுக்கலாம். ஐயோ எதை சாப்பிடுனே தெரியலை, எல்லாம் பிரம்மாண்டம். ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். திடீர்னு கேட்டாராம், இந்த என்னச்சுன்னா இது ஒரு பையனுடைய பர்த்டேக்காக இதெல்லாம் பண்ணது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங், இவ்வளவு என்னச்சுன்னா பிரம்மாண்டமான அலங்கரிப்பு, இவ்வளவு பிரம்மாண்டமான என்னச்சுன்னா விருந்து, இப்படி இருக்கிற இடத்துல அப்போ அந்த பையன் எப்படி இருப்பான் அப்படின்னா அந்த பையனை பார்க்க இவனுக்கு ஒரு ஆசை. அப்போ உடனே அவன் கேட்டான பக்கத்தில், அந்த இதுக்கு காரணமாக இருக்க அந்த பையன், இது அந்த ஓனர் யாரையா, அதான் அந்த அவர் தான், அவருடைய பையனுக்கு தான், அவருடைய பையன். அவர்கிட்ட போய் என்னச்சுன்னா பையனை போய் கேட்டான், ஐயா உங்கள் பையனுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுதுங்க, எவ்வளவு என்னச்சுன்னா பிரம்மாண்டமாக கொண்டாடுதுங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்கள் பையன் எங்கேயான்னு கேட்டாங்க. ஐயா அங்கே கட்டடம் இருக்குது, அலங்கரிப்பு இருக்குது, அங்கே என்ன சின்ன ஸ்தோத்திரம், அங்கே என்ன சின்ன ஸ்தோத்திரம், நல்ல சாப்பாடு விருந்து இருக்குது, அமை ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற என்னச்சுன்னா ரொம்ப விஐபி விவிஐபி எல்லாமே வந்திருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க, பிரபலமானவங்களாம் வந்திருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த இனத்தில் ஃபங்க்ஷனுக்கு காரணமாக இருக்கிற அந்த பையன் எங்க, அந்த பையன் எங்கப்பா? அவங்க அப்பா சொன்னாராம், அவன் இங்கே அங்கங்கே ஓடி ஆடி என்னச்சுன்னா எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான், எல்லாத்தையும் என்னச்சுன்னா என்ஜாய் பண்ண விடலை, ஆயாட்டை கொடுத்து வெளியில் கொண்டு போய் வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். யார்கிட்ட கொடுத்து? யாரு? ஆயாட்ட கொடுத்து எங்கே போய் சொல்லிட்டா? வெளில கொண்டு போன்னு சொல்லிட்டேன். அவள் ஆயா வெளியில் கொண்டு போயிட்டா.
அப்போ இவனுக்கு இன்னொரு ஆசை, ஐயா ஆயாட்ட இருக்கிற பையன் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோன்னு. ஆயாட்ட போய் பையனை பார்த்தா பையனே தெரியலை. அங்கே ஆயா, அம்மா நீ தான் ஆயாவா? ஆமாம் நான் தான் ஆயா. அந்த ஐயாவுடைய பையன் எங்க அப்படின்னு, இந்த படம் அவனை பார்த்தா அரை ட்ரௌசர் மட்டும் போட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கானா, ஒன்றுமே இல்லையா. ஆனால் ஃபங்க்ஷன் யாருக்கு? யாருக்கு? யாருக்கு வெற்றி விழா? யாருக்கு கொண்டாட்டம்? யாருக்கு? உரிமைப்பட்டவர் இல்லையே, உரிமைப்பட்டவர் இல்லையே. என்ன அலங்கரிப்பு நமக்கு இருந்து எதுக்கு? என்ன சின்ன பிரம்மாண்டம் இருந்து எதுக்கு? இருக்க வேண்டியவர் இல்லையே. அவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறாரா? உங்களை எல்லாத்தையும் பார்த்து என்னையும் பார்த்து கேட்குறேன். நான் உங்களுக்கு ஒரு விரல் தான், என்கிட்ட 3 விரல். என்ன இருக்கிறாரா? இருந்தால் உங்களுக்கு ஜெயம், இருந்தால் உங்களுக்கு வெற்றி, இருந்தால் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. அவர் இருக்கிறாரா? எழும்புங்க, எல்லாம் வச்சுட்டு எழும்புங்க. என் கூட அவர் இருக்கிறாரா? அவர் இருந்தால் இன்னைக்கு ஜெயம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமே ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் அங்கங்கே பார்க்காதீங்க. ஆமே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமே ஸ்தோத்திரம். கம்யூனியன் நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 2வது தான். ஒருவேளை கம்யூனியனுக்கு கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல தான், ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம சரிப்படணும். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி என்னச்சுன்னா வெற்றி நம்ம பெற அவர் நமக்கு வெற்றியை வச்சு காத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த வெற்றி நமக்குரியது, அந்த வெற்றி உங்களுக்குரியது, அந்த வெற்றி எனக்குரியது, அந்த வெற்றி நமக்குரியது. நமக்காக தான் அடிக்கப்பட்டார், நமக்காக தான் அவர் கடைசி வரையும் சிலுவையிலே மரித்தார். வெற்றி கொடுத்தாரே. வெற்றி வேந்தன் இருக்கிறாரா? வெற்றி வேந்தன் இருக்கிறாரா? நம்மை நாமே நிதானித்து பார்த்து கேள்வி கேட்போம். ஆண்டவரே, அன்னைக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தை, என்னை எப்படியும் உடைங்க ஆண்டவரே, உங்க முகத்தை மட்டும் மறைச்சிடாதீங்க, உங்க முகத்தை மட்டும் மறைச்சிடாதீங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எல்லாம் கேட்க போறோம். அது ஒண்ணுதான் கேட்க போறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கம் பாராட்டப்பா, இரக்கம் பாராட்டப்பா. உங்க முகம் மறைக்கப்படக்கூடாது, மறைக்கப்படக்கூடாது. உங்க சத்தம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, உங்க முகத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீங்க இல்லாத வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஆராதனை வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஜெபம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத எந்த தொழிலும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத எந்த ஐக்கியம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத எந்த இடமும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீ வேணும் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட, ஒரு விசை கூட, ஒரு விசை கூட ஆண்டவரே, நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா, இல்லாம வாழ முடியாதப்பா. மறுபடியும் மறுபடியும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் இருந்தா தான் ஜெயம். ஆதாமே நீ எங்க இருக்கிறா? நம்மை தேடி வெற்றி வேந்த நம்மை தேடி வருகிற இன்னைக்கு, அன்னைக்கு ஆதாம கேட்டதை போல இன்னைக்கு நம்முடைய பேரை வைத்து கேட்கிற, எங்க இருக்கிறா, எங்க இருக்கிறா? ஓ இடம் அது இல்லப்பா, ஓ இடம் அது இல்லம்மா, அது ஓ இடம் இல்ல. வெளியே வா, அதுல இருந்து வெளியே வா, அது ஓ இடம் இல்ல. நீ இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உனக்கு வெற்றி சிறக்கும்படி நான் வச்சிருக்கிறேனே, ஜெயம் கொடுக்கும்படி வச்சிருக்கிறேனே. அந்த இடத்துக்கு நீ வா, நீ வா, நீ வா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவருக்கு மறுபடியும், ஆண்டவரே என்னை உமக்கு முன்பாக என்னை நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு எத்தனை சொல்ல முடியும், எத்தனை சொல்ல முடியும்? ஆமே தோத்திர. வெக்கப்படாம, வெக்கப்படாம சொல்லுங்க, வெக்கப்படாம அவருக்கு முன்னால. ஆமே தோத்திர. நான் வந்துட்டேன், உன் பிள்ளை வந்துட்டேன்ப்பா. அவர் இன்னைக்கு சந்தோஷப்படட்டும். அவர் உங்களுக்கு வந்துட்டான வெற்றி தானே, சந்தோஷப்படுவார்ல. ஆமே சொல்லுங்க, அவர் முன்னால் வந்துட்டேன்ப்பா, உன் பிள்ளை வந்துட்டேன்ப்பா, வந்துட்டேன்ப்பா, உடைய பிள்ளை வந்துட்டேன்ப்பா.
உடைய பிள்ளை வந்துட்ட ஆண்டவரே, உடைய பிள்ளை வந்துட்ட. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உலகில் ஒளியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உலகில் ஒளியே நீயாவா, உறவில் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இறக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, நாங்கள் எல்லாரும் எங்களை தாழ்த்துக்கிறோம். வெற்றி வேந்தன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஆண்டவர். நீர் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு வெற்றி தான், எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ஜெயந்தான். எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.